மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீப நாட்களுக்கு முன்னாடி மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவர் பார்த்திங்கன்னா, இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறதுக்காக அவரோட அலுவலகமான அண்ணா சாலையில் அவரோட அலுவலகமும் இருக்குது. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது தங்கிட்டு அப்படியே சட்டமன்ற கூட்டத்தொடரத்துக்கு வர்றது வழக்கமாக இருந்திருக்கு. இப்போ சமீப நாட்களுக்கு முன்னாடி அங்கே வந்து அவரோட ஃபார்ச்சுனர் காரை வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு அவரோட அலுவலகத்துக்கு போயிருக்காரு. அது வந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது, பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரோந்து பணியில் வந்திருக்காரு. டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட டிரைவர் கையில் பேசியிருந்திருக்காரு, இந்த மாதிரி வண்டி எடுத்து ஓரம் போடுங்க, டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது உடனே அவர் என்ன பண்ணிருக்கலாம், அதை எடுத்து ஓரம் போட்டுருக்கலாம், டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு நான் எம்எல்ஏ தானே, நான் எம்எல்ஏவோட டிரைவரு, எங்கள் எம்எல்ஏ வந்து பிறக்கும் போதுலேருந்து எம்எல்ஏ ஆகணும்னு தான் பிறந்தார், அவர் இந்த தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் ஒரு எம்எல்ஏ தான் இருப்பாருன்னு நினச்சிட்டாரேன்னு தெரில. அதாவது எம்எல்ஏன்றது வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அவரோட தொகுதியை பிரச்சனைக்கு அனுப்புறதுக்காக தான் அது மக்கள் அங்கே தேர்வு செஞ்சு அமைச்சிருக்கிறாங்க. இது நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோன்னா நம்ம அமெரிக்க அதிபர் மாதிரியும் இல்லை ராஜேந்திர சோழன் வாரிசு மாதிரியும் நான் வந்து இந்த நாடே எந்துன்ற மாதிரியும் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், எனக்கு வந்து சட்டமாக என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணாது, நான் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டவன், நான் வந்து எந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா பிரகாரம் என்னை எதுவுமே என்னை கட்டுப்படுத்தாது, ஸோ நான் வந்து எந்த வித கட்டுப்பாடும் இல்லாதவன் நான் அப்படின்னு அவர் நினச்சிட்டாரான்னு தெரில. இது என்னன்னா எனக்கு புரியல. ஏன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து மக்களுக்கு தான் உதாரணமாக இருக்கணும். ஒரு அதிகாரி வந்து சொல்கிறாருன்னா அவர் ஒரு பெரிய மனுஷனாக இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. சரிங்க சார், பசங்க டிரைவர் தெரியாமல் நிப்பாட்டிட்டான், நான் எடுத்து ஓரம் விடுறேன்னு சொல்லியிருந்தா அவருடைய இமேஜ் எங்கேயோ போகும். இன்றைக்கி எல்லாமே ஃப்ளாஷ் நியூஸில் வந்து இப்படி ஒரு எம்எல்ஏவான்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு இருந்திருக்கோம். அதுக்கு போயிட்டு ஒரு பப்ளிக் இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த டிராஃபிக் உயர் அதிகாரி வந்து உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஒரு நியாயமான ஆளாக இருந்திருப்பார் போது. எம்எல்ஏவாக இருந்தானா எம்பியாக இருந்தானா பப்ளிக் இடைஞ்சலாக இருக்கும், பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எடுத்து ஓரம் போடுன்றார், அவ்வளோதான். அதை சொல்கிற ஆய்வாளர் உடனே இவங்க ஆட்கள்லாம் வந்து எம்எல்ஏ காரை எடுக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு கணத்தில் அரைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் ஊடகத்தில் வந்த செய்தி. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்போது இன்றைக்கி ஒரு பப்ளிக்கில் ஒரு ஃபேமிலி போகிறாங்கன்னு வச்சோம், அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி 1 கிலோமீட்டரில் போகும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அங்கே உடனே பின்னாடி இருக்கிறவங்க ஹெல்மெட் போடல, அவங்க ஃபேமிலியாக தாங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட் போட்டிருப்பார், அந்த அவங்களோட ஒய்ஃப் போட்டிருக்க மாட்டாங்க, உடனே அதுக்கு ஒரு 1000 ரூபா ஃபைனு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனுபவிச்சுங்க தெரியுங்க. அதாவது ஒரு டிராஃபிக் இருக்குங்க, அந்த டிராஃபிக்கை தாண்டி பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு யாருமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த டிராஃபிக் வேலையில் திரும்பும்போது இருந்து சார்ஜெண்ட் என்ன பண்ணுவார், கரெக்டாக வந்து டிராஃபிக்கை தாண்டி வரவங்களை பிடிக்கிறதுக்கு ஃபைனை போடுறது, ஹெல்மெட் இல்லாதவங்களுக்கு ஃபைனை போடுவார். நான் தப்பு சொல்லலை, ஹெல்மெட்டு போடணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மறைஞ்சு இருந்து பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதியை வந்து இந்தியாவில் உளவு பார்க்க வந்தவனை பிடிக்கிற மாதிரி விரட்டி பிடிக்கிறலாம் பார்த்தா நமக்கு அசிங்கமாக இருக்குது. நம்ம இந்திய குடியுரிமை பெற்றவன் தானான்றது நமக்கு கேள்வி வருது. ஏன்னா அவ்வளோ அசிங்கமாக இருக்குது மறைஞ்சு பிடிக்கிறதுலாம் பார்க்கும்போது. இந்த மாதிரி மறைஞ்சு நின்று ஒளிஞ்சு நின்று ஹெல்மெட்டு கேஸு போடுற அதிகாரிங்களாம் இருக்கிறாங்க, நேர்மைக்காக வழக்கு போகிற அதிகாரிகளும் இருக்கிறாங்க. ஏங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பட்ட பகல கொலை கற்பழிப்பு, குழந்தைங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணுறவனோ வெளியில் வந்து நடமாடு சகஜமாக சுற்றுறான், கொலை செய்கிறவனும் சகஜமாக சுற்றுறான். இப்போ இந்த சட்டமன்ற உறுப்பினர் இப்போ அடிச்சிட்டாரு, இது ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ சாதாரண ஒரு குடிமகன் ஆச்சுன்னா இன்னத்துக்கு ஹாஸ்பிட்டலில் வழுக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கூட்டின்னு போயிருப்பாங்க. இப்போவும் சொல்கிறேன், இந்த சட்டமன்ற உறுப்பினர் நான் வழக்கு போடுவேன்னு நினைக்கிறேன், போட்டால் சாதாரணமாக 75 கேஸ் போடும், அது கூட போடுவாங்களான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த அதிகாரியை தான் பண்ணிட மாற்றம் செய்வாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள் நடக்குதா இல்லையா, நம்ம இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கும். ஏன்னா அந்த லெவலில் தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு இருக்குது. எப்போ ஒரு ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் மேலேயே தப்பாக இருக்கட்டாங்க, ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ பெரிய ஃபார்ச்சுனர் காரில் மோதி ஃபார்ச்சுனர் காரே டோட்டல் லாஸ் ஆகி உள்ளே இருக்கிறவங்க அடிபடுமா? கொஞ்சமாச்சும் நம்ம வந்து ஒரு லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். அவர் திட்டமிட்டு வந்து ஒருத்தர் தாக்குதல் நடத்தினாருன்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா, ஒரு இப்போ விசிக கட்சிக்கார் சொல்கிறாங்கன்னே இருக்கட்டுமே, ஒரு 2 வீலரில் வந்து தனியாலாம் வந்து ஒரு கட்சி தலைவரை வந்து தாக்கிட முடியுமா? தான் பண்ணுறதுக்கு சாத்தியமான விஷயமா யோசிச்சு பாருங்களேன். அவர் சிங்கிளாக வந்திருக்காரு, எந்த பின்புலம் இல்லாதவர், அவரோட பைக்கு வந்து காரு லைட்டாக உராசறது தெரியுது. அதை யாராக இருந்தாலும் அந்த ஆதங்கத்தில் கேட்க தான் செய்வோம். அது கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பார் கவுன்சில் உள்ளே பூந்து அவ்வளோ அடித்து இது வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யாத காவல்துறை கோர்ட்டாக பார்த்து தலையில் கொட்டி, ஏன் இவர் மேலே தான் எனக்கு சந்தேகம், இவர் ஏன் இவ்வளோ பிரச்சனையை பெருசு பண்ணுற கோர்ட்டு சொன்னதுக்கப்புறம் தான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அந்த நிலவரை தான் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு இது. அப்போ இதெல்லாம் வந்து என்ன தைரியத்தினால யார் நம்மளை என்ன பண்ண முடியாதுன்றது இருக்காது அப்படின்றது அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறது யார்? பார்க்குற மக்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவங்க, ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குதுங்க. இப்போது இன்றைக்கி வந்து விசிக கட்சிக்காரர் ஏதோ ஒரு ஊரில் சொல்கிறாரு, மோடியோட வாகனம் தமிழ்நாட்டில் வந்தால் மறி பண்ணுறோம். இது மோடி எங்கே வந்தாலும் நம்ம மறிக்கணும், மோடி காரை எங்கே வந்தாலும் மதிக்கணும், அப்பதான் அவனோட அருமை தெரியும். சாத்தியமா? மோடி எஸ்பிஜேன்னு இருக்கு, 12 கமாண்டோ. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு விபத்துனாலையோ தற்கொலையோ பண்ணி இறந்து போனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுப்பாங்க அந்த பாடியை. ஆனால் மோடிக்கு பிரதமர், நாட்டினோட பிரதமர் வர காரை போய் மறிச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அளவு கூட அந்த உடம்பு இருக்குமான்னு தெரியாது, கூலமாக அள்ளி போட்டுக்கிட்டு தான் போனோம். அந்த அளவுக்கு எஸ்பிஜே கமாண்டாவோடு இருக்கிற பாதுகாப்பில் இருக்கிற மோடி காரை போய் மறிப்பானுங்களாம். அதாவது ஒரு கட்சியை வந்து இன்னொரு கட்சிக்காரன் கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணலாம். இங்கே நாட்டில் நடக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? இப்போ நான் ஒரு கட்சி இருக்குதுன்னு வச்சிங்களேன், நான் ஒரு கட்சியை விமர்சிக்கிறேன்னா அதில் இருக்கிற கொள்கை, உங்களோட கொள்கையில் சரியில்லை, நீங்கள் என்ன கொள்கையை பின்பற்றுறீங்க, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது, தொலைநோக்கு பார்வை என்ன இருக்குது, நீங்கள் ஆட்சிக்கு வந்த அதை நான் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன போகுதுன்னா, நீ என்னை கேட்குறதுக்கு யார்? நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீ கட்சியிலேருந்து பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஆள் தானே. நீ உனக்கு வந்து அந்த ராஜீவ்காந்தி திட்டமிட்டே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நீ போய் புகார் கொடுக்கலாம். காவல்துறையில் ஒரு சாதாரண மக்கள் போய் புகார் கொடுக்கும்போது ஒரு கட்சியினோட தலைவர், 4 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்காங்க, 2 எம்பி வச்சுருக்கிறோம், புகார் கொடுத்தா காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்க போது உண்மையிலே ஒரு திட்டமிட்டு தான் வந்து பைக் அவர் எடுத்து வந்து நிறுத்தினார், அவர் தான் வந்து உண்மையிலே ஒரு சதி திட்டத்தோடு வந்திருக்காருன்னா காவல்துறை விசாரிக்க போகுது. அது கூட சிம்பிளான விஷயம். அதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அதுவும் ஒருத்தரை போய் இத்தனை பேர் போய் ஒரு பார் கவுன்சிலே அடிக்கிறாங்கன்னா அப்போ அது தவறாக இல்லையான்றது தான் இங்கே கேள்வி. இதை மூடி மறைக்கிறதுக்கு வந்து உடனே Z+ பாதுகாப்பு வேணும், விசிக எங்கள் கட்சி தலைவருக்குன்னு சொல்லிட்டு போராட்டம். இங்கே ராஜீவ்காந்தி மேலே தப்புன்னு அவர் மேலே நடவடிக்கை எடுத்து போராட்டம் பண்ணலாம். ஆனால் நாட்டினோட பிரதமர் வந்தால் நான் தமிழ்நாட்டில் காரை மறிப்புன்றதுக்கு லாஜிக் இருக்குதா, சம்பந்தம் இருக்குதா? இதுக்கும் அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குது பின்புலம். என்னடா இது அண்ணாமலைக்கும் ராஜீவ்காந்தி கார் இவங்க போய் இடிச்சதுக்கு என்னடா அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குன்னு ஒன்றுமே புரியல. எது சம்மந்தமே இல்லை. அதாவது நான் விமர்சனம், அதாவது எப்படின்னா ஒருத்தன் வந்து ஃபுல் ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு காரை ஓட்டுறவனுக்கு எதுவுமே ரோட்டில் தெரியாது, இடிச்சதுக்கு அவாட்டுக்கு போயிட்டே இருக்க தான் பார்ப்பான். அதே மாதிரி தான் ஒரு விமர்சனன்ற பேரில் அது லாஜிக் இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வாட்டுக்கு ஏதாவது பேசினே தான் இருப்பேன்ற மாதிரி தான். மக்கள் கேட்குறாங்களோ இல்லையோ நான் என் பேச்சை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதில் வந்து லாஜிக் இருக்குதோ கருத்து இருக்குதோ கொள்கை இருக்குதெல்லாம் தெரியாது, நான் பேசி முடிச்சுட்டு போயிட்டேன்ற கதை தான் இது. பார்க்குறவன் பைத்தியக்காரங்க கூட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவானான்றது மக்களே பார்த்து சிரிப்பாங்க. பேசுகிறதுல லாஜிக் கிடையாது, சொல்கிற கொள்கையிலையும் லாஜிக் இருக்காது. நம்ம ஒரு கொள்கையை பற்றி பேசணும்னு வச்சிங்களேன், என்ன ஆரம்பிப்பாங்க, நீ ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை, ஜாதி ரீதியான அடக்குமுறைன்னுவாங்க. நம்ம கேள்வி கேட்குறது வேறு, சொல்கிறது வேறையாக இருக்கும். அதுக்கு இதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஸோ இதுதான் இங்கே நடந்துட்டுருக்குது. ஒரு எம்எல்ஏ வந்து தப்பான இடத்துல வண்டி நிறுத்துறாரு. ஸோ நிறுத்துறதுக்கு ஒரு அதிகாரி வந்து கேட்குறாரு, அவரோட பணி அவர் செய்ய வராது. அது தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம், தப்பாக இல்லை சார், நான் வந்து எந்த பொதுமக்கள் டிஸ்டர்பன்ஸாக இல்லை, நீங்களே பாருங்கன்னு சொல்லலாம். இல்லை பொதுமக்கள் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், எடுத்து ஓரம் விடலாம். இதில் என்ன ஈகம் வந்துட போகுது? நம்ம வந்து தெருவாக போயிட்டு மக்களை பார்த்து ஓட்டு கேட்கும்போது அப்போதான் ஈகோ வரல. பதவிக்கு வந்தால் கூட அது எப்படி தான் அந்த ஈகோவும் தலைகணமோ அதிகாரமோ ஆணவமோ நம்ம தலைக்கு ஏறுதுன்றது தான் தெரில. சாதாரண இருக்கிற ஆள் ஒரு வார்டு உறுப்பினர் ஆகிட்டான்னா அந்த ஈகோ தலையில் ஏறி உட்காந்துக்குது. அப்போ தெருவாக போய் பிச்சை எடுக்கும்போதெல்லாம் அந்த ஆணவம் அதிகார திமுறலாம் வரமாட்டுது. அந்த பதவி மக்கள் போட்ட ஓட்டு பிச்சையினால் நம்ம அதிகாரத்துக்கு வந்தவொடனே எப்படி அதிகாரம் ஆணவம் நம்ம தலைக்கு ஏறுதுன்றது தான் நம்ம தமிழ்நாட்டில் வழக்கமாக இருக்குது. பார்க்குற மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அந்த தொகுதியில் வேட்பாளர் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க, அந்த தொகுதியில் மக்கள் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறாரு, என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அந்த தேர்ந்தெடுத்த வேட்பாளர் நடவடிக்கை எடுத்து சட்டமன்றத்தில் பேசுகிறத விட்டுட்டு ஒரு அதிகாரி கையிலையும் மக்கள் கையிலையும் போய் ஈகோ காட்டுறதுக்காக நம்மளோட வேலை. நம்ம எதுக்கு இப்போ நமக்கு வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறோனோ அந்த பணியை தான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு ரோட்டில் போகிறான் வந்து தெரியாமல் நம்ம வண்டி வாகனத்தில் மோதிட்டு அவனை போட்டு அடிக்கிறதுலாம் வந்து ஏன்னா இது இருக்கா? இன்றைக்கி வந்து நாடு அந்த நிலைமையிலையாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. நம்ம இன்றைக்கி இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே நியூஸ் எல்லா சேனல்லையும் வர அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது. ஸோ அப்படி இருந்தே இவ்வளோ அக்கிரம அநியாயம் நடந்திருக்க நாட்டில் இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நமக்கு 20 வருஷம் பின்னாடி இருந்தால் இன்னும் எவ்வளோ அக்கிரம அநியாயம் நடந்திருக்கும். ரோட்டில் நம்ம நடக்கக்கூட முடியாத அளவுக்கு தான் வந்திருக்கும். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி தமிழ்நாடே இருக்குது. மக்கள் பார்க்குற மக்கள் நம்ம தான் சிந்திக்கணும்.